வணக்கம் வேலூர். இன்று 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி, குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திருக்கும் போது நீங்க எப்படி எழுந்தீங்க? அலாரம் வச்சு எழுந்தீங்களா? அப்படின்னா சண்டேவை எப்படி என்ஜாய் பண்றது, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். உங்களோட உடல் என்னைக்குமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. உங்களோட இதயம் நீங்க பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. இது மாதிரி ஓய்வே இல்லாத செயல்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும்போது நம்முடைய உடலுக்கு மட்டும் ஓய்வுன்றது ரொம்ப கட்டாயமா இருக்கு. நம்ம இயற்கையா தூங்கி இயற்கையா எழுந்திருக்கணுங்க. அப்பதான் நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு ஓய்வு அதுவா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எக்கச்சக்கமான வேலை ஓடிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கணுமா? கொஞ்சம் உங்க உடல் எவ்வளவு ஓய்வு தேவைப்படுதுன்னு சொல்லுதோ அவ்வளவு நேரம் நீங்க ஓய்வெடுங்க, நல்லா உறங்குங்க. கண்டிப்பா இதை நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஸ்கனெக்ட் அண்ட் டீடாக்ஸ். உங்களோட வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து மொத்தமா நீங்க தனிச்சு வந்துடணும். அப்படி வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு பல விஷயங்கள் ஈஸியா மாறிடும். அது மட்டும் கிடையாது, உங்களோட ஸ்கிரீன் டைமை நீங்க கம்மி பண்ணணும். மொபைல்ல தான் எல்லாருமே இப்ப நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி, வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க கூட விளையாடுறது, இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட கொஞ்சம் அரட்டை அடிக்கிறது, இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசுறது, இப்படி செஞ்சீங்கனாலே உங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த டீடாக்ஸ் கிடைச்சிரும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க போக்கணும்னு விருப்பப்படுவீங்க தானே? இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 5 நாளும் வேகமா ஓடணும்ல. அப்படி ஓடும்போது தான் வெற்றி கிடைக்கும்னா விஐடி பண்பலை 90.8 அதுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குது. என்ன, இன்னைக்கு நாளை தொடங்கலாமா?